ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை திருத்தூதர் பணி 3வது அதிகாரம் 11 26 உள்ள வசனங்கள். அது சிறப்பாய் 15வது வசனம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் அவரை இறந்த உயிருடன் எழுப்பி நாங்கள் சாட்சிகள். அது மட்டுமல்ல, இதோ உங்கள் கண்மிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரை இவருக்கு வலுவூட்டியது அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. நம்பிக்கையை உங்கள் வாழ்வுக்கு உண்டாகும் முழுமையான உடல்நலத்தை கொடுத்துள்ளது. ஆகவே அந்த உயிர்த்த கிறிஸ்துவின் வல்லமை இந்த நாமம் அந்த மனிதனை உயிர்ப்பித்ததை அவர் முன்னால் சாட்சியமாக வைத்து, அதுக்கு நாங்கள் சாட்சி. என்ன சாட்சினா, அந்த 40 வருடங்களாக முடங்கி கிடந்த மனிதனை எழுப்புகிறார்கள் அந்த உயிர்த்த நாமத்தை கொண்டு கொடுத்தது. எனவே ஒருவேளை நீங்கள் அறியாமல் செய்திருக்கலாம், ஆனால் நீங்கள் மனம் மாறி ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள் என்ற உன்னத அழைப்பை கொடுக்கிறார். உயிர்த்த கிறிஸ்துடைய பிரசன்னம், அவருடைய நாமம் இன்றைக்கு நம்ம மத்தியிலே அவர் விட்டு சென்றிருக்கிறார். நாம் நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் நாம் வென்று கடவுளால் மீட்கப்பட நம்ம விட்டுக் கொடுப்போமா? இது நல்ல ஆண்டவரை, வாழ்வுக்கு ஊற்றானவரை கொண்டு போட்டாலும் அவர் இறந்த அவரை உயிர்ப்புடன் எழுப்பி மீண்டும் இறப்பிலும் வாழ்வு உண்டு என்பதை உணர்த்தி இதோடைய உயிர்த்த நாமத்தின் வல்லமை வெளிப்படுத்தி இருக்கின்றோம். இந்த நாமத்தின் வல்லமை நாங்கள் தொடர்ந்து பெற்று மக்கள் வாழ உதவி செய்யும் நல்ல தகவலை ஆகும்.